இந்த நாட்டிலே பெரும்பான்மை மக்களாக இருக்கின்றவர்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், அவர்களுக்கான நல திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்பதற்கான கணக்கெடுப்பு செய்யப்பட வேண்டும். அதற்காக சாதிவாரி கணக்கெடுப்பு செய்யப்பட வேண்டும் என்பது நாடு முழுவதும் இன்றைக்கு மிகப்பெரிய கோரிக்கையாக இருக்கிறது. இதற்காக ஒன்றிய அரசு அமைத்த ரோகிணி கமிஷன் தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பித்து நீண்ட காலமாக கிடப்பிலே இருக்கிறது. ரோகிணி கமிஷன் மிக பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலேயே மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு இடஒதுக்கீட்டின் பயன்கள் சென்று சேர வேண்டும் என்ற பரிந்துரையை கொடுத்திருக்கிறது. ரோகிணி கமிஷனை அதனுடைய பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தி ஒன்றிய அரசு மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மோஸ்ட் பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ் அவர்களுக்காக தனி இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என்று நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றேன். இந்த பட்ஜெட்டிலே குறிப்பாக சிறுபான்மையினர், மத சிறுபான்மையினர் அவர்களுக்கான நிதி ஒதுக்கீடு என்பது பொருளாதார ரீதியாக குறைக்கப்பட்டிருக்கிறது, கல்விக்கான ஒதுக்கீடு குறைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பல உறுப்பினர்கள் இங்கே சுட்டிக்காட்டினார்கள். அரசியல் அரங்கிலே அவர்கள் ஓரங்கட்டப்படுகிறார்கள். இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி ஒரு உறுப்பினர் கூட இஸ்லாம் சமூகத்தை சேர்ந்தவர்களை தேர்தலில் நிறுத்துவது கிடையாது, வேட்பாளராக நிறுத்துவது இல்லை. ஆனால் அவர்களுக்கான நிதி ஒதுக்கீடு என்று பார்க்கும்போது ஒவ்வொரு ஆண்டும் அது குறைக்கப்பட்டு இருக்கிறது. அதற்கான கல்விக்கு, குறிப்பாக கல்விக்கு ஃபெலோஷிப், ஸ்காலர்ஷிப் அவர்களுக்கு தொடர்ந்து குறைக்கப்படுகிறது. இது மிகப்பெரிய அநீதி என்பதை நான் சுட்டிக்காட்டுகிறேன். அடுத்தது, இந்த நாட்டிலே மிகப்பெரிய சமூகமாக இருக்கின்ற ஷெட்யூல் காஸ்ட் அவர்களுக்காக நிதி ஒதுக்கீடு என்பது இதை உறுதி செய்வது என்பதற்காகத்தான் 6வது ஐந்தாண்டு திட்டத்தில் 1979-80 எஸ்சி சப்ளான் என்ற ஒரு திட்டம் இங்கே அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த ஆட்சி அந்த திட்டத்துக்கு பெயரை மாற்றி இருக்கிறார்கள். அந்த திட்டத்துக்கு பெயரை மாற்றியது மட்டுமல்ல, எஸ்சி சப்ளான் அறிமுகப்படுத்தப்பட்ட போது என்ன சொன்னார்கள் என்றால், எஸ்சி மக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்களோ அவர்களுடைய மக்கள் தொகைக்கு இணையாக பட்ஜெட் நிதி ஒதுக்கீடு இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் இன்றைக்கு இந்த அரசு என்ன செய்திருக்கிறது என்றால், அதில் 50% பேர் அளவுக்கு நிதி ஒதுக்கீடு இருக்கும் என்று சொல்லி இருக்கிறார்கள். இன்றைக்கு 16.6% எஸ்சி பாப்புலேஷன் 2011 சென்சஸிலே, அதன்படி பார்த்தால் 8.3% இந்த பட்ஜெட் நிதி ஒதுக்கீட்டிலே எஸ்சி மக்களுடைய திட்டங்களுக்கு ஒதுக்க வேண்டும். ஆனால் ஒட்டுமொத்தமாக வெறும் 3% மட்டுமே அவர்களுக்கான திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது.